निःश्रेयसद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचारितोऽहम् सम्भेवदारसमनन्यलभ्यं लक्ष्मीविष्णुं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैकरूपं व्यामोहदस्यैकराणि गुणायनेने अस्मद्गुरोर्भगवतोऽसदेवसन्दोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये यो नित्यमच्युत श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमान्पद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां सर्वभौमीश्वरम् श्रीरङ्गेशयतीन्द्रनाथं विप्रेक्षितं ख्यातश्रीनरसिंहराध्यमुने भान्दं बुधाग्रे श्रीमद्रङ्गसदार्ये श्रीमस्ति श्रीरङ्गस्थानं सेवेन्द्रं सर्वभूषिताय श्रीरङ्गनाय हरहोति लक्ष्मीनृसिंहसर्वेकरणैकपात्रं श्रीरङ्गवीर सर्वोपहृत्यं वेदान्तिदेशीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं वेदपरिचित्य कारुण्यात् श्रीधन्यं वेदान्ते बाहुरूपि सुविसर्जितो रङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्य परमगमनव्याख्याख्यातमेव श्रीमद्भङ्गसदारिहृदयं श्रीमद्वीरभूतहात्मनः श्रीमद्वेदवंशदेशेः कारुण्यवीक्षास्तवम् सेवेरङ्गधुरीणसाधनं श्रीमद्रङ्गसदारियोगिताङ्गस्तात्मरक्षादो श्रीमद्रङ्गसदारिविरवरान्नब्दाहमान्तध्येयम् ईशादम्बविवर्जितं सुगोमयेद्भान्तं महद्वंसनं वन्दे वत्सविभूषणं भगवरं श्रीकृष्णमार्यं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरब्द त्रय्यन्तसारमनवद्यपुरं बुधाग्रे नारायणाद्यैवगुण्यकृपाभ्यस्त श्रीरङ्गनाथमाश्रयामः என்னப்பா எதாகணும் ஹலோ அடியன் வைகுண்டஸ்தவம் அடியன் சுவாமி வைகுண்டஸ்தவத்துல இருங்க அடியன் குறிச்சு வச்சுருக்கேன் ஒரே அடியன் சுவாமி அஞ்சாவது அதாவது பீதாம்பரம் வரதசேதர திருஷ்டிபாதம் அதுக்கு பதபதார்த்தம் ஆயிடுச்சு சுவாமி அதுக்கு அர்த்தம் சாதிக்கணும் பதபதார்த்தம் வரைக்கும் ஆயிருக்கு என்மங்களாயமாகத்தே பீதாம்பரம் வரதசேதர திருஷ்டிபாதம்
ஆஜானுரம் விபுஜம் ஆயுத கரணபாசம் தன்மேகமேச்சகம் உதகிரசாலபக்ஷः லக்ஷ்மீதரம் தேவி வஸ்து மமாதிரஸ்து. எம்பெருமான் அவன்தான் பரதத்துவம், அவன்தான் புருஷோத்தமன், அவன்தான் ஸ்ரீயப்பதி அப்படின்னு பல அடையாளங்களும் அந்த அடையாளங்களை கொண்டு இவன் தான் பரம்பொருள், அதுவும் வேதங்கள் அவன் தான் சொல்றது. ஆக பிரமாணத்தின் பிரகாரம் எல்லா ஒரு பிரமாணம் இல்லை, எல்லா வேதத்தை அனுபவமான எல்லா பிரமாணங்களையும் எடுத்தாலும் அதுல பரதத்துவம் பரம்பொருள் யாரா அப்படின்னா ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பீதாம்பரதாரி, அவனுடைய புண்டரீக நயனம், அவனுடைய குணந்தாள், திருக்கைகள், அவனுடைய திருக்காது, இவைகள்லாம் ஒரு உயர்ந்த புருஷனுக்கு வேண்டிய லட்சணத்தோட கூடியதாக இருக்கு அப்படின்னு எம்பெருமான் அவனுடைய திருமேனி ஆகர்ஷணத்தை சொல்றாரு. பீதாம்பரம் வரதசீதல திருஷ்டிபாதம். பீதாம்பரம், பீதாம்பரம் பீதா வாடைக்கு அந்த வஸ்திரம், அதான் மஞ்சளான பீத வாடை வஸ்திரம் உள்ளதும், வரத அப்படின்னா என்னென்ன பிரார்த்திக்கிறோமோ அவைகள்லாம் அருளக்கூடியவன். அந்த அவன் அருளும் போது ரொம்ப குளிர்ந்த திருக்கண்களுடைய பார்வையோட பண்றான். சீதள திருஷ்டிபாதம், குளிர்ந்த திருக்கண் நோக்குடையது. ஆஜானுலம்பி, ஆஜான் முழந்தாள், அதாவது மகாபுருஷ லட்சணம் என்ன, அவருடைய தோள்கள்ல இருந்து அந்த கையை தொங்க விட சொன்னா, அதாவது பக்கங்கள்ல தொங்க விட சொன்னா அவருடைய கை விரல்கள் முழங்கால கீழே இருக்குமா. பாஷிகாரனுடைய திருமேனி அப்படிதான். அதுவும் ஸ்ரீரங்கத்துல பாஷிகாரன், அதாவது ஸ்ரீபெரும்புதூர்ல பாஷிகார திருமேனி சேவிக்கணும். அப்படி இருக்கக்கூடியது. அவருடைய தோல்லாம் நல்லா வைஞ்ச மாதிரி நீண்ட புஜங்கள். ஆக முழந்தாள் வரை லம்பி தொங்குகிற புஜம், திருக்கைகளை உடையதும், ஆயுத ஆயத்த கர்ணபாசம், அவனுடைய திருக்கால்கள், திருக்காதுகள், அவைகள்லாம் அப்படியே நம்ம ஆக்கர்ஷிக்கும். கர்ணபாசம், அழகிய மங்களகரமான திருக்கால்கள். மேகமேசகம், மேகமேசகம்னா கார்மேனி செங்கன். இந்த கார்மேனி கருத்ததான திருமேனி, உதக்ர உயர்ந்து, விஷால பறந்து, பக்ஷ திருமார்பு உடையது. அந்த திருமார்புக்கு மேலும் அழக கூட்டக்கூடியது எதிர அப்படின்னா லட்சுமிதரம், திரிய பிராட்டியை தாங்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் தத்து அந்த வஸ்து கிமபி இப்படிப்பட்டது என்று அளவிட முடியாத வஸ்து, இந்த பரம்பொருளானது மம எனக்கு ஆவிரஸ்து எப்பொழுதும் தோன்ற கடவுது. அந்த எம்பெருமானுடைய சேவையானது ஒரு தடவை சேவிச்சா அப்படியே கண்ணில் வந்து நிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சேவிக்கணும். கோவில் போய் சேவிச்சுட்டு வந்தா என்ன திருவாபரணம் தெரியாது, என்ன பீதாம்பரம் தரிச்சுட்டு இருந்தார், என்ன பட்டு உயர்ந்த பட்டு, அது என்ன இரட்டை கலரா ஒத்த கலரா, பார்டர் எப்படிப்பட்டது, இப்படியெல்லாம் சில பேர் சேவிப்பான். இப்படி நம்ம எழுந்து நம்ம நின்றுட்டு சேவிக்கணும் அப்படி சொன்னா
இப்ப எல்லாமே அவசர காலம். முன்னெல்லாம் பிரிவாள்லாம் நின்றுட்டு செய்வா. அதே மாதிரி இப்ப மணி சேவிக்கிற ரசிச்சு சேவிக்கிறவாளும் கிடையாது. ஏதோ ஒருத்தர் 2 பேர் அவளுக்கு எந்த சமயத்துல எப்படி சேவிக்கணும்னு தெரியும். அந்த சமயத்துல பெருமாள் பக்கத்துலயே நிற்பா. புதுசா போறவளுக்கு தெரியாது. இப்படி அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சேவையே தனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறார் கூறத்தாழ்வான். தஸ்யேதா மகாரஜனம் பாஷா. அதாவது ராஜாக்கள்லாம் அவர்கள் தரித்திருக்கிற வஸ்திரம் இருக்கே, அது அவருடைய பிரபுத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அத மாதிரி எம்பெருமானாவது எம்பெருமானுடையது பிதகாடை பிரானார் அப்படின்றது பீதாம்பரத்தை அணிந்திருந்தார் எம்பெருமான். வேதங்களும் பிரம்மத்தை சொல்லச்சே ஷியாமா ஏகரூபா பவந்தி ஏவமிகி பிரஜாபதி அப்படின்னு சொல்றது. அதுதான் மேகமேச்சகம். இங்க மேகமேச்சகம் சப்தம் என்னன்னா, அவன் கருத்த நிறமுடையவன். அதான் ஷாமா ஏகரூபா பவந்தி, ஒத்ததான சியாமல வர்ணமும் போன்றவன் அப்படின்னு அதுதான் இங்க மேகமேச்சகம் சொல்றதுனால சொல்றேன். இல்ல அந்த மேகமேச்சகம் எதுக்கு லட்சணம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மார்பு அழகு வச்சு அவன் மார்பு கருநிற மேகத்தோடு இருந்தது அப்படின்னு அந்த மார்புக்கு லட்சணம் சொல்லலாம். இல்ல இன்னொன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, உதக்ர விசால, அதாவது மேகமேச்சக உதக்ர விசால வட்சா அப்படின்னு ஒரே பதமா சொல்லலாம். விசால வட்சான்றது திருமார்பு, விசாலமான மார்பு. உதக்ரன்னு சொல்றதுனால உயர்ந்ததுன்னு சொல்லணும். அது எது அப்படின்னா, இதெல்லாம் இந்த திருமார்புக்கு விசேஷங்கள். அதாவது திருமேனி மொத்த வர்ணத்துக்கும் மேகமேச்சகம்னு எடுத்துக்கலாம். இல்ல இங்க திருமார்பை வர்ணிக்கிறதுனால அந்த திருமார்பும் அந்த நிறத்துல சேர்ந்தது தானே, அதனால அந்த நிறத்தை உடைய திருமார்புன்னு எடுத்துக்கலாம். அப்படி கொண்டா பிராட்டிக்கு விசேஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட திருமார்பில் உரைகின்றவள் பிராட்டி. அதனால இவைகள்லாம் எம்பெருமானுக்கு தகும். எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அவனுடைய திருவாபரணங்கள், ஆயுதங்கள், இதுதான் வர்ணிக்க முடியும். ஆக அந்த மாதிரி சுந்தரபாகு ஸ்தவம் எடுத்தினாலும் சரி, அதுலதான் இப்படிதான் எம்பெருமான வர்ணிச்சிருக்க. அதாவது இந்த வைகுண்ட ஸ்தவம் சொல்லியிருக்காரு, அங்கேயும் இதே திருப்பி சொல்லியிருக்கேன்னு சொல்றது. பெருமாளை சொல்லும்போது அப்படிதான் சொல்ல முடியும். இப்படி எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனை தனக்கு எப்போ கண்ணில் நிலைச்சு நிற்கணும்னு பிரார்த்திக்கிறார். எம்பெருமானை சதா தியானம் பண்ணணும். அவன் திருமேனி எப்போ நம்ம கண்ணில் முன்னாடி நிற்கணும். வேண்டாத விஷயங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு வருது, அது வேண்டியதில்லை. அதெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா எம்பெருமான். அதனால்தான் எழுந்து வெளியில கிளம்பி செய்யும் பெருமாள் சிந்தனை, பெருமாள் திருநாமம், சாப்பிட செய்யும் பெருமாள் திருநாமம், தூங்க செய்யும் பெருமாள் திருநாமம். இப்படி சதாசனமுக்காக அவனே நினைச்சு அவனுடைய கிரந்தங்களே பாவம் இப்படிதான் பொழுது போகணும்னு சொல்லி அப்படின்னு. அதனால அடுத்த
ஸ்லோகத்துல இப்ப இந்த ஸ்லோகத்துல திவ்யமங்கல விக்கிரகத்தை சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை சொல்ல. ஏன்னா இந்த எம்பெருமானுடைய திவ்ய ஆத்ம சாட்சா்காரத்தை தான் திருமங்கையாழ்வார் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆத்மா வேற சரீரம் வேற அப்படின்னு இருந்துச்சு. இந்த அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியில அவர் ரொம்ப அழக தன்னுடைய மனசை செலுத்தினார். அது தகுமா அப்படின்னு சொன்னா அது தகும். அது அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை இந்த ஸ்லோகத்துல இங்க அனுபவிக்கிறார். எத்தத்துவம் அக்ஷரம் அதிருஷ்யம் அகோத்திர வர்ணம் அக்ராஹ்யம் அவ்யயம் அனீதிருகம் அத்விதீயம் ஈசானமஸ்ய ஜகதோ யதனோரணீயः தத்வைஷ்ணவம் பதம் உதாஹராமः. எதை சொன்னாலும் கடைசியில பகவான் இடத்துல தான் முடிக்கிறோம். இந்த ஸ்வரூபத்துக்கு வேதங்கள்லாம் கிடையாது. அந்த ஸ்வரூபம் கண்ணுக்கு விஷயமாகாது, மாறுபாடும் கிடையாது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எந்த எம்பெருமானது பதம் பதம்ன்ற பதத்தினால அவருடைய ஸ்வரூபத்தை சொல்லப்பட்டது. தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஸ்வரூபத்தை சொன்னார். எங்க அந்த அவன் இருக்கக்கூடிய இடத்த சொன்னார் தத் விஷ்ணு பரமம் பதம். ஆனா இங்க பதம் சொல்றதுனால ஸ்வரூபத்தை சொல்றார். அந்த ஸ்வரூபம் எம்பெருமானுடைய ஸ்வரூபமானது தத்துவம் தத்துவம் அக்ஷரம். தத்துவத்துக்கு எம்பெருமான் ஒரு தத்துவம். ஆனா அவன் மாறுபாடு அடையாதவன். அச்சேத்தனும் ஒரு தத்துவம், அது மாறுபாடு உடையது. சேதனர்கள் அவர்களும் சுத்த ஜீவாத்மா, மாறுபாடு இல்லாதது. சரீரத்துடைய ஆத்மா மாறுபாடு உடையது. ஆக ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் மாறுபாடு இல்லாதது, ஜீவாத்மனுடைய சுபாவம் மாறுபாடு உடையது. ஆக ஜீவ தத்துவம் மாறுபாடு இல்லாததும் மாறுபாடு உடையதுமாக இருக்கு. அச்சேதனம் அது நித்திய வஸ்து தான், ஆனா எப்பவும் மாறுபாடு உடையது. ஆனா எக்காலத்தும் எந்த இடத்துலையும் மாறுபாடு இல்லாதவன் பரமாத்மா, அவனுடைய சுரூபம். அது அக்ஷரம். அக்ஷரம்னா முடிவில்லாதது, முடிவற்றது, அதிருஷ்யம். ஆக எம்பெருமானுடைய சுரூபத்தை சொல்றீங்க. எம்பெருமானுடைய சுரூபமானது தத்துவம் அப்படின்னா மாறுபாடு அடையாதது,
அக்ஷரம்னா முடிவற்றது, அதில் சின்ன கண்ணுக்கு காண முடியாதது. அகோத்திர வர்ணம், அதுக்கு பெயர் உருவம் எல்லாம் கிடையாது. இப்ப மனுஷனா இருந்தா அவன் என்ன கோத்திரம் அப்படின்னு வரும். அவன் பிராமணனா, சத்திரியனா, வைஷ்ணா, சூத்திரனா அப்படின்னு வரும். அந்த பிராமணனா இருந்தா அவன் ஸ்ரீ வைஷ்ணவனா, இல்ல அத்வைத்தியா, மத்வலா அப்படின்னு இப்படி நிறைய உட்புரு. அதெல்லாம் இல்லாத அந்த மாதிரி உட்புரிகளே கிடையாது. ஏன் இல்லை? கேசவ நாராயண மாதவ கோவிந்தா, அதை தவிர தசாவதாரம், அதை தவிர பெருமாளுக்கு 1000 நாமம் வேற, பேரெல்லாம் எவ்வளோ இருக்கு. அதனால இதெல்லாம் இல்லையா? உட்பிரிவுகள்லாம் இல்லையா அப்படின்னா பரமாத்மா ஒருத்தர் தான். உட்பிரிவுகளுக்கு அப்புறம் வருவோம். உட்பிரிவு இல்லாதவன், அக்ராஹ்யம், மனத்தினால தியானிக்க முடியாது. அவ்யயம், அழிவற்றது. அநியதிருஷம், இங்க லோகத்துல இருக்கிற வஸ்து காட்டுல இதை போல அவன் இருக்கான், அவனை போல இவன் இருக்கான்னு காட்டலாம். ஆனா எம்பெருமான எந்த வஸ்துவும் கொண்டு இப்படி இருக்கான்னு காமிக்க முடியாது. ஆக எந்த வஸ்துவையும் கொண்டு அவனை இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது. அத்விதீயம், ஈரடசப்படாது. அவனுக்கு சமமாவோ அவனுக்கு மேற்பட்டவனோ யாரும் கிடையாது. அஸ்ய ஜெகதா, இந்த உலகத்துக்கு ஈஷா, அவன் தான் தலைமை வகிப்பான். அனோகம், ரொம்ப சூக்ஷ்மா, அதாவது சூக்ஷ்மத்தை அனோரணியா, சூக்ஷ்மத்தை காட்டிலும் சூக்ஷ்மம். அதாவது அவன் எல்லா வஸ்துவும் நியமிக்கிறான்னா, இப்போ உட்பிரதேசம் இல்லாத வஸ்துக்குள்ள அவன் நியமிக்கிறான்னு எப்படி அப்படின்னா அது அவனால் தான் முடியும். எல்லா வஸ்துக்களும் உள்புகுந்து எல்லாத்தையும் நியமிக்கிறான். ஆனா உட்பிரதேசம் இல்லாத வஸ்துக்கு எப்படி நியமிக்கிறான்? அது கண்ணுக்கு தெரிஞ்சா சரி, வெளிப்பிரதேசம் இருக்கு, அதனால வெளிப்பிரதேசத்தை பண்ணலாம்னு சொல்லலாம். அணு கண்ணுக்கே விஷயமாகாத, அதுக்கு உள்ள இருக்கா வெளிப்புறம் இருக்கா தெரியாது. ஆக அத அவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கான். ஆனா உதாரம், அது ரொம்ப மிக பெருசு. அப்படிப்பட்ட எது, இப்பதான் ஸ்லோகத்தில் இருக்கிற முதல் எத்து சப்தம். எது எந்த பதம், அது கடைசி ஸ்லோகத்தை கடைசி வயது பதம், எந்த பரமாத்மா ஸ்வரூபம் உண்டோ, இதை 2 தடவை சொல்ற. ஆரம்பிச்சே ஏற்பதான் சொன்னேன், இங்க முடிஞ்சா அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்வரூபம் வைஷ்ணவம், அது விஷ்ணுவை சேர்ந்ததாக உதாகராமஹா, அங்க எம்பெருமானை சேர்ந்தது அப்படிங்க சொல்ற. முண்டகோபட்டத்துல இது அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், அவர்ணம், அசக்தி ஸ்தோத்திரம், தத் அபானிபாதம், நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தது அவ்யயம் எத் பூதயோனி பரிபஷ்யந்தி தீராக அப்படின்னு ஒரு வாக்கியம். அதை தவிர ஒரு பிராமணத்துல, அது கோபத பிராமணன், அதுல ஏகமேவ அத்விதீயம் அனோரணியான் மாதோ மையா யத்ருதம் திசுலிங்கேஷு சர்வாதிச விபக்திஷு வச்சனேஷு சர்வேஷு என்னத்யேபி ததவ்யயம் அப்படின்னு அங்க ஏகமேவ அத்விதீயம் அனோரணியான் மகதோ மகியான், அது எது சதிருஷம் திஷு லோகேஷு சர்வசு விபக்திஷு, இப்படி பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் அப்படின்னு நமக்கு பிரசித்தமான ஸ்ருதியை கொண்டும் இங்க அதெல்லாம் மனசுல வச்சிருந்தா ஆழ்வார் இந்த ஸ்ருதியினுடைய அர்த்தங்களை
ஸ்லோக ரூபமாக சாய்கிறார். இந்த வைஷ்ணவ பதம்னு இங்க போடு. இந்த வைஷ்ணவ பதம்னு சொன்னால இது விஷ்ணுவை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஷ்ணுவை சேர்ந்தது எது அப்படின்னா பரமபதம், அப்புறம் திவ்ய அந்த எம்பெருமான், அதுக்காக அந்த எம்பெருமானுடைய திருவடி எல்லாத்தையும் சேர்ந்து வைஷ்ணவ பதம். ஏன்னா எல்லாருக்கும் அது திருவடி தானே போக்கியம், அதுதானே பிராபிய வஸ்து. ஆக இந்த இங்க சொல்லப்பட்ட அக்ஷரம், அதிருஷ்யம், அகோத்திரவர்ணம், அக்ராஹ்யம், அவ்வியம், அநீதிசம், அத்விதீயம், அனோரணிய, உதாரம், இவைகளெல்லாம் மூணுத்துக்கும் மூணுன்னா எது? எம்பெருமானுடைய ஸ்வரூபம், எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அவன் வாசஸ்தானமாகிற பரமபதம், இது மூணுத்துக்கும் பொருள் அப்படின்னு அதுக்கு தகுந்ததான சுத்தி வாக்கியங்கள்லாம் எடுத்து இங்க சொல்லப்பட்டிருக்க. எத் தத்துவம் அக்ஷரம், அதிருஷ்யம், அகோத்திரவர்ணம், அக்ராஹ்யம், அவ்யயம், அநீதிருஷம், அத்விதீயம், ஈசானவஸ்ய ஜகதோ அனோரணீய தத் வைஷ்ணவம் தத் பதம், வைஷ்ணவம் பதம் உதாரம் உதாஹராமஹ அப்படின்னு ஆறாவது ஸ்லோகமாச்சு. ஆம்னாய மூர்த்தனி ஜன்மூர்த்தி சோர்வபும்சா யத்தாம வைஷ்ணவம் அதீக்ஷதரம் சகாசி தன்மாதுசாம் அபிஷகோச்சரதேசி வாசः மன்யே ததீயமிதமாஸ்ரிதவத்சல. இங்க ஊர்துவ பும்சான்னு சாய்கிறது. ஊர்துவம்னா என்ன? உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஊர்துவ பும்சான் உயர்ந்த மகான்கள் சாய்கிறது. ஊர்துவன்றது உயர்ந்ததான் சொல்லும். ஆக ஊர்துவ புன்றம் மேல் நோக்கி போறோம். அதனால ஊர்துவ பும்சான்னு சொல்ற. அது பெருமாள் விளங்குறதும் உயர ஸ்தானத்துலாம் என் மூர்த்தனி அப்படின்னு அங்கேயே சாதிக்கிறார். இரண்டாவது ஸ்லோகத்திலும் என் மூர்த்தனிமே சுதிரசிஷ்ட பாதி. அதனால ஊர்துவ பும்சாம் மூர்த்தனின்னு இங்க சாட்சி. ஆள வந்தா எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை சொல்லும்போது ஸ்தோத்திரத்துல சுவாமி சித்திரமிதம் ஆசிரித வத்சலத்துவம் அப்படின்னு கடைசியை பார்த்து சாய்ச்சிருக்கு. வாத்சல்யம் என்பது என்ன அப்படின்னா தோஷ அநாதர ஹேது ஸ்நேக. இது இதனுடைய பரம்பராத்தை அனுபவிப்போம். ஆம்னாய மூர்த்தி சமூர்த்தன் சவதௌ யத் தாம வைஷ்ணவ அபீக்ஷ்ணதரம் சகாஸ்தி தன்மாத்ருசாம் அபிஷகோச்சரமே மன்யே ததீய மிதமாஸ்ரிதவத்சலத்வம். இந்த எம்பெருமானுடைய தேஜஸ் இருக்கே, அது வேதங்கள தலைப்பகுதியில் எந்த வைஷ்ணவ எம்பெருமானை சேர்ந்த தாம ஒளியானது ஆம்னாய மூர்த்தனிச்ச வேதங்களின் தலைப்பகுதியிலும் ஊர்த பும்சாம் உயர்ந்த மகான்களின் மூர்த்தனிச்ச தலையில்
அபீக்ஷணதனம் மிகவும் சகாஸ்தி விளங்குகிறதோ தத்து அந்த தேஜஸானது மாதிருசாமபி என்னை போன்றுடையவும் வாசகா சொல்லுக்கு கோச்சரம் இலக்காகும் நிலையை ஏற்றி அடைகிறது. இதம் இத்தகைய நிலை ததியம் அந்த எம்பெருமானுடைய ஆசிரித வத்சலத்வம் அடைந்தவரிடம் உள்ள பேரன்பு என்பதாக மன்யே எண்ணு. இப்ப எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். அதுல தனக்கு வெட்கமில்லைன்னு கூட சாதிச்சிருந்தார். என்னுடைய வெட்கத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னா சாட்சிங்க. ஆனா இந்த எம்பெருமான் இவரையும் ஒரு வஸ்துவாக கொண்டு அவர்கிட்ட இருக்கிற தோஷத்தெல்லாம் அனாதரம் பண்ணி ஸ்நேக பாவத்தோட கூட இவருக்கு இங்க அனுகிரகம் பண்ற ததீயம் ஆசிரித வத்சலத்துவம் மஞ்சே. ஆக என்னிடத்துல உங்களுடைய பிரீத்தி விசேஷம் இருக்கு, அது உன்னுடைய குணத்தை காமிக்கிறது. என்ன வாத்சல்ய குணத்தை காமிக்கிறது. வாத்சல்ய குணத்துக்கு என்ன லட்சணம்? தோஷ அநாதர ஹேது ஸ்நேகா. அதே சுவாமி தேசிகன் ஸ்வரக்ஷணீயதையா அபிமதேஷு தோஷ அதிரிக்தான் தோஷ திரஸ்காரி நீதி பிரீத்தி வாத்சல்யம். அதாவது ஸ்வரக்ஷணீயதையா தான் ரட்சிக்க வேண்டும் பொருட்டு அபிமதேஷு தனக்கு பிடித்தமான வஸ்துக்கள்ல தோஷ திரஸ்காரினி அந்த தோஷங்கள் அந்த வஸ்துல இருக்கிற தோஷங்களை தான் திரஸ்காரம் பண்றது. அதை பத்தி காதுல போட்டுக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட பிரீத்தி இருக்கே அதான் வாத்சல்யம் அப்படின்றது. அங்க தோஷ அநாதர ஹேதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லப்படுறது. அது சுதப்பிரகாசத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆனா சரணாதிகத்திய பாஷயத்துல சுவாமி தேசிகன் பண்ணிச்சு தோஷ திரஸ்காரினி பிரீத்தி. அந்த தோஷத்தை திரஸ்காரம் பண்ணி பிரீத்தி விடாது. அங்க தோஷத்தை ஆதரிக்காம இருந்தாரு. அவன் சொல்றதெல்லாம் அப்படியே காதுல போட்டுட்டு அவன் கத்திட்டு இருப்பான். ஆனா இவர் மாட்டுக்க அவங்ககிட்ட கையை கொடுத்துட்டு இருப்பார். அதே மாதிரி இல்லாத திரஸ்காரம் பண்ணாரு. அவன் என்னை பொறுத்தவரை தோஷம் இல்லாதவன் அப்படின்னு சொல்ற. சரி அதுல சரி நீ கரெக்டா முடிச்சுட்டு வா. அதனால ரக்ஷணீயதையா அபிமதே தோஷத்துக்கு அப்படி வியாக்கியானம் பண்ற. இந்த கடவல்லின்னு உபனிஷத்து. அதுல ஒரு வாக்கியம் அங்குஷ்ட மாத்திர புருஷோ மத்திய ஆத்மனி திஷ்டதி. ஒரு எம்பெருமான் ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய ஹிருதயத்தின் அங்குஷ்ட அளவுல இருக்கான். அப்படிப்பட்ட ஈசானோ பூத பவ்யச நேததோ விஜுகுப்சதே. இந்த சரீரத்தில் இருக்கிற ஆபாசங்கள்லாம் கொண்டு அவன் அதை வெறுக்கிறதே கிடையாது. அது மாதிரி இருந்துட்டு போட்டுமே, நான் இருந்துட்டு போறேன் இவங்க இந்த ஹிருதயத்துல அப்படின்னு அதை அனாதனம் பண்ற, திரஸ்கரிக்கிற. அப்படிப்பட்ட வாசல் அதனால பல இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இந்த வாசலுக்கு ஒவ்வொரு விதமான டெஃபினேஷன் தேவை. அதே சுதப்பிரகாச தோஷேஸ்வபி குணத்துவ, தோஷம் இருந்தா கூட அதை குணமாக பாவிக்கிறது.
அப்படின்னு சமன்வயாதிகாரத்தை சிவபிரதாயத்தை சாய்கிறார். அதனால ஆழ்வாரும் பாரித்தேனை முற்றப்பருகினான்ற இடத்துல மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணணும். அந்த இடத்துல இதுதான் சொல்றான். இந்த வாத்சல்யன்றதுக்கு வத்சம் கௌரிவ வத்சலா, அதாவது இந்த கண்ணுக்குட்டி இருக்கும் இல்லையோ, கண்ணுக்குட்டியினுடைய வழும்பு, அதாவது அப்பதான் குட்டி போட்ட கண்ணு, அதுல இருக்கக்கூடிய அழுக்கு இருக்க அது தாய் பசுவிற்கு போக்கியமா இருக்கும். அதுபோல எம்பெருமானுக்கு ஆயுஷ தோஷங்கள் போக்கியம் எப்படின்னு பாஷிகாருடைய சிஷ்யராக அருளாள பெருமாள் சாதிச்சிருக்க. அதனால இப்படி வித்தியாசமா ஒன்று சாதிச்சிருக்காளே அப்படின்னா இது ரெண்டும் சம்பிரதாய பேதம் இல்லைன்னு சாதிச்சேன். ஏன்னா இதுல தோஷத்தையே குணமாக கொள்றது அப்படின்னு சொன்னா அது ஏதோ அது இழப்பமா மாதிரி இருக்கு. இல்ல அதை அனாதரம் பண்றார் அப்படின்னு, இல்ல அது திரஸ்காரம் பண்றார் அப்படின்னு பல விதமா சொன்னா எதுவானதுல அவங்கள தோஷம் இருந்தாலும் தோஷம் சதா சாய்க்கிற மாதிரி அதுல ஒண்ணு தோஷம் இல்லைன்னு சாய்க்கிறார். ஆக இப்படி எம்பெருமான் அவன் உயர்ந்தவன், அவன் இருக்கிற இடமும் உயர்ந்த ஸ்தானங்கள். பரமபதம் வேதத்துல வேதாந்த அதனுடைய தலையில இருக்கு. அது மாதிரி மகான்களுடைய சிரஸ்லயும் இருக்க அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஆசிரியர்களுடைய ஹிருதய குகையில இருந்தால் கூட அந்த சரீரமானது ஜுகுப்சிதமான சரீரம். அந்த ஜுகுப்சிதமான சரீரம் இருந்தால் கூட அந்த தோஷங்கள் அவன்கிட்ட ஒட்டுறது இல்லை. அதனால எப்பவுமே அவன் உயர்ந்தவன் அப்படின்றது சாய்கிறது. ஆசிரியமான ஸ்லோகங்கள் எல்லாம் ஆம்னாய மூர்த்தினி சமூர்த்தினி சோர்த்து பும்சாம் எத்தாம வைஷ்ணவம் அபீக்ஷணதரம் சகாசி தன்மாதிருசாமி வாசா மன்யே தைவத்சலத்துவம். அதனால அப்படிப்பட்ட வாத்சல்யத்தோட எம்பெருமான் என் விஷயத்திலையும் பேரன்பு கொண்டு அந்த ஆசிரிய வாசத்தை காண்கிறார். அது என்னுடைய அனுபவபூர்வமான பெருமாள் அவருடைய வாத்சல்ய குணத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சாதிச்சார். அடுத்தது 8வது ஸ்லோகம். ஜானன் நபீஹ கிளமாமன பத்ர விஷ்ணு விஷ்ணோ பத பிரணயினீம் கிரிமாத்ரியேகம் நஸ்வாவலீடமபி தீர்த்தமதீர்த்தமாவு நோதன்யதா சுனா கில லஜ்ஜிதவ்யம். ஜானன் நபிக அதாவது என்னை பத்தி என்ன தெரியும். ஜானன் நபி என்னை பத்தி எனக்கு தெரியல, அப்படி என்ன தெரிஞ்சுட்டு அப்படி பண்ற? தெரிஞ்சு கூட அனபத்திர விஷ்ணு இந்த இப்போ நான் ஸ்தோத்திரம் பண்றேனே, இந்த காரியம் இருக்கே, நான் பகவானை ஸ்தோத்திரம் பண்றதா இந்த காரியம் இக ஜானன்னபீக. இப்போ இந்த சமயத்துல ஸ்தோத்திரம் பண்றேனே, அப்படி இந்த நான் என்னை அடியனை அகம் நான் ஜானன்னபி நன்னா தெரிஞ்சிருக்கேன். எனக்கு இதுல திறமை கிடையாது, எனக்கு சாமர்த்தியம் இல்லை, ஞானம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அதே சமயத்துல
வாமன பத்திர விஷ்ணு. ஏடா சாமர்த்தியம் இல்லாத சில போய் இறங்கலாமடா, வெட்கம் இல்லையாடா அப்படின்னா அனபத்திர விஷ்ணு. விஷ்ணு அது அது அனபத்திர விஷ்ணுன்னு தான் இருக்கும். அதனால வெட்கப்படாதவனாக விஷ்ணு பத பிரணயினி. விஷ்ணுன்னா எங்கும் பரவி உள்ளவன். அப்படிப்பட்ட எம்பெருமானின் பத திருவடிகளில் பிரணயினி மிக்க ஈடுபாடுடைய கில அந்த ஸ்தோத்திரமான சொற்களை அல்லவா ஆதிரியே சொல்ல முற்படுகிறேன். அகம் நான் ஸ்வாதலீடமபி அவலீடம் தீர்த்தம் அசீர்த்தமாகும். இந்த புண்ணிய நதிகள் என்று சொல்லக்கூடிய கங்கா காவேரி அந்த புண்ணியமான ஜலம் இருக்கே, அது அவலீடமபி நாயால் நக்கப்பட்ட போதிலும் அந்த ஜலமானது, அந்த புண்ணிய ஜலமானது அசீர்த்தம், அது புண்ணியம் இல்லைன்னு யாராவது சொல்றது உண்டா? வெற்றி நீர் அப்படின்னு யாராவது நான் அது சொல்றது இல்லையே. அந்த நீரை நக்கி சாட்ட நாய் இருக்க, அது ஏதாவது வெக்கப்படுறதா? சுனாபிச்ச அந்த நாய் கூட அது வெட்கப்பட வேண்டியது, வெட்கப்பட வேண்டாம். அது வெட்கப்படணுமா வேண்டாமா அப்படின்னு தன்னை நாயாக கருதுற. இப்படி தன்னை நாயின்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு சொன்னா இந்த சப்தத்தை ஸ்ரீஸ்தவத்திலே இந்த பூரத்தாழ்வான் கையாண்டிருக்க. இங்க துஷே சாதுனதாபதா நஹிசோ நலீடா அபி பாகீரதி அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சாதிச்சிருக்க. ஆக ஆழ்வார்களும் பாசுரத்தை நாயேன் வந்து அடைந்து நாயினேன் அடிநாயேன் அப்படின்னு பல இடத்துல தங்களை நாயின்னு சொல்லிக்கிற. அதே மாதிரி இந்த முன் ஸ்லோகத்துல ஸ்ரீஸ்தவத்திலே பூரத்தாழ்வான் தன்னை நாயின்னு சாய்க்கிறார். சுவாமி தேசிகனும் துஷ்யேது கிம் அங்கிரி ததினி தமதேவ சேவியா துர்வார தர்ஷ சபலேன சுனாவலீடா அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால இது எல்லாரும் சொல்றது வழக்கம்தான். ஆனால் நாயின்னு சொல்றது ஏன்னா உன்னை போய் நாயின்னு சொல்லிக்கிறா அப்படின்னா, உனக்கு நாயுடைய பெருமை, அது ரொம்ப நன்றி உள்ள பிராணிடா அப்படின்னு அப்படி சமாளிப்பான். அதனால லோகத்துல தன்னை நாய் சமமா சொல்றதெல்லாம் இங்க இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அனபத்திர விஷ்ணு, அதுக்கப்புறம் உதன்யதான்னா தீர்த்தந்தாகம் கொண்டவன், அவனுக்கு உதன்யதான். இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான பதங்கள். இதெல்லாம்
வியாக்கரணத்துல பிரசித்தியான பத பாணினி இவர்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. அத்த இந்த தன்னுடைய சோதனத்துல பண்ணியிருக்காருன்னா இவருக்கு நடமாடும் பதஞ்சலின்னு ஒரு இது உண்டு, கௌரவம் உண்டு அவருக்கு. அது உண்மையிலே பொருந்தும். அதுக்கப்புறம் ஸ்லோகத்துல விஷ்ணு பத பிரணயினி அப்படின்னு சாதிக்கிறார். இங்க இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த பதங்கள்லாம் அப்படின்னா, விஷ்ணு பதே பரமே என்ன அப்படின்னு விஷ்ணு பதே பரமே மத் உற்சாகான்னு சொல்றார். தத் விஷ்ணு பரமம் பதகம் இந்த வேதவான்கள்லாம் அவர் மனசுல அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் விஷ்ணு பத பிரணயினி அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமையை இங்கே சொன்னார். ஆக தன்னுடைய ஸ்தோத்திரங்கள்ல சம்ஸ்கிருதத்தினுடைய அதாவது வாக்கியங்கள்லாம் எப்படி அமைக்கிறது, அது இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றவர்களுக்கு கூட அதனுடைய பதத்தினுடைய சுவாரஸ்ய அர்த்தத்தை கண்டு அவர்களும் அதை அறிஞ்சு வித்வான் ஆகணுன்ற எண்ணத்தினால சொல்லுவா பெரியவாள்லாம். சுவாமி தேவனுடைய ஸ்தோத்திர பாடத்தை கொண்டு பதார்த்தத்தோட அர்த்தத்தோட சேவிச்சா சம்ஸ்கிருதத்துடைய பதங்கள் எல்லா பதங்களுடைய அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரகுவம்சம் இவைகளெல்லாம் கொண்டு பதார்த்தத்தை கொண்டு தெரிஞ்சுட்டானாக்க நீயே நாளைக்கு சம்ஸ்கிருதத்துல இந்த பதங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா விசேஷமான பதங்களும் வந்துடும். வராது பதங்கள் கிடையாது. அதுவும் ஒரே அர்த்தத்துக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதனால பல சொற்கள் இருக்கு. அதை கொண்டு சாய்ப்பார். அதனால அப்படிப்பட்ட ஆளவந்தார் என்ன பண்ணார், மக்கியன் நமோஸ்துக்கவே நிரபத்திர பாயன்னு ஸ்தோத்திரத்தில் சாய்கிறார். அதனால்தான் இங்க அங்கேயும் வியாக்கியானம் பண்ணுவது ஆசை வெட்க மரியாதைன்னு அப்ப சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் பெருமாள் ஆழ்வார் நான் இதெல்லாம் வெக்கத்தெல்லாம் பார்க்கறதே கிடையாது, தொடச்சு போட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லி சாய்கிறார். அதனால இங்க தன்னுடைய அங்க ஆள வந்தா தன்னுடைய வெட்கத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணான்னு சொன்னார். அதே மாதிரி இங்க வெட்கத்தை பத்தி இவ கவலையா படுறதில்லை. அதனால எம்பெருமான் துதிக்கப்படுறதுக்கு எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்றதுக்குன்னு ஆரம்பிச்சிட்டா நாம கவலையே பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு வெட்கம் வந்துதான் எம்பெருமானுடைய ஸ்தோத்திரத்தை பண்றதுக்கு அது தூண்டுகோலா இருக்கு. ஆனா நாம பிரயத்தனப்படுறத பார்த்துட்டு பெருமாள் என்ன பண்ற, அது அவரே இவனுடைய காரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு இழகி போய் அனுகிரகம் பண்ற. அதனால எனக்கு அந்நேபி கவையாக காமம் பபு அனபத்திரபா, மற்ற பேர்லாம் கவிக்க எல்லாரும் கல்வியாக பண்ணி கவி பேர் வாங்கிக்கிறாங்க. அவள் மாத்திரம் வைக்கப்பட்ட இறங்கினா அதனால நானும் இறங்குறேன் அப்படின்னு சுவாமி தேசியம் இது நிறைய இடத்துல சாதிச்சிருக்கேன். அடுத்ததாக 9வது ஸ்லோகம். இதுல திருவாய்மொழியில உயர்வர உயர்நல உடையவன் எவனவன் முதல் தசகம், அதுல முதல் பாசம். அந்த உயர்வர உயர்நலன்றது எம்பெருமானுடைய ஆனந்தன்ற ஒரு குணம் இருக்கும் இல்லையோ,
அந்த எம்பெருமானுடைய ஆனந்தன்ற ஒரு குணத்தை சொல்றதுக்கு ஆசைப்பட்டு வேதங்கள் என்ன பண்ணுது? பிரம்மானந்தம், இந்திர ஆனந்தம், மனுஷ ஆனந்தம் எல்லாம் சொல்லி கடைசியில பிரம்மத்துடைய ஆனந்தம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றது. அதை சொல்லிட்டு அதுக்கு மேல இருக்கானால ஏதோ வாசோ நிவர்த்தன்னு அந்த மாதிரி இங்க எம்பெருமானுடைய அந்த ஆனந்த குணத்தை சொல்ல ஆரம்பிக்கிற. இந்த அடுத்த ஸ்லோகத்தை தேவஸ்ய தைத்ய மதனஸ்ய குணேஷ்வியத்தா சங்கியா ஜவாங் மனசகோச்சரமத்ய பூதாம் அப்யேவம் அன்வபித தத்ர மமார்த்தி சாந்தி கீட்டஸ்ய திருப்யத உதன்வதி புருஷாலம். தேவஸ்ய தைத்ய மதனஸ்ய குணேஷ்வியத்தா சங்கியா ச வாங்மனசகோதரம் அத்யபூதாம் அப்யேவம் அந்த மாதிரியே அன்வபித தத்ர மமார்த்தி சாந்தி கீட்டஸ்ய திருப்யத உதன்வதி விபுஷாம். அதாவது தைத்ய மதனஸ்ய, தைத்தியர்கள்னா அசுரர்கள், அந்த அசுரர்களை தைத்திய மதனஸ்ய, மதனா அவர்களை சண்டையிட்டு அவர்களை வதம் பண்றது. ஆக அசுரர்கள்லாம் தன்னுடைய நியமனத்துக்கு வசப்பட்டு வச்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட தேவசிய தேவாதி தேவன் திவு கிரீடாயான் தாத் எம்பெருமான ஒரு விளையாட்டாக இந்த சிருஷ்டி எல்லாம் பண்றான். அதனாலதான் தேவசப்தம். தேவசப்தத்துக்கு திவுன்னு ஒரு பர்பு. அது என்னன்னா விளையாட்டை உடையவன் அர்த்தம், விளையாடுபவன் அர்த்தம். ஆக எம்பெருமானுக்கு எதிராக விளையாட்டு அப்படின்னா இந்த ஜெகஸ்ரீ ஸ்திதி சமூகாரம் எல்லாம் அவனுக்கு விளையாட்டா இருக்கு, அனாயசமா பண்றான், அதனால விளையாட்டு. இப்படிப்பட்ட அசுரர்களை வந்து தேவர்களுக்கு மேல தலை ஓங்காதபடி பண்றான். இந்த ஜெகத்தெல்லாம் அவலையிலேயா பண்றான். சரி, அவனுடைய குணங்கள்லாம் இப்படிதான் இவ்வளவு இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னா குணேஷ் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல இந்த குணேஷன் வெறும் சொன்னா கூட அது கல்யாண குணங்கள் தான் எடுத்துக்கும். சங்கியா எண்ணிக்கையோ ஈயத்தாச்ச இவ்வளவு என்ற அளவோ வாக்குக்கும் மனதிற்கும் கோச்சரம் இலக்கானபடியை அச்சபூதம் அகோச்சரம் சொல்லாம இல்லையோ, மனசு அகோச்சரம் சொல்லலாம். அதாவது மனசுலாம் எட்டலைன்னு சொல்லலாம். கோச்சரம் அப்படின்னா மனசுக்கும் வாக்குக்கும் இலக்கானபடியை அச்சபூதான், அது கடந்து போயிடுது அப்படின்னா வாக்குக்கு மனசுக்கு எட்டாதுன்னு அர்த்தம். ஒரே பதம் தான் மனசு அகோச்சரம்னு சொல்லலாம். அச்சபூதான்னு ஒரு பதம் போட்டு அது கடந்து போயிடுது அப்படின்னா இவன் சொல்ல வந்த கூட இவன் சொல்ல முடியாம பூத்தாது அப்படின்னு பதங்கள்லாம் இந்த புதுசா அதுக்கோசம் ஸ்லோகங்கள்லாம் படிக்கணும். ஏவமப்பி இதுலயே சம்ஸ்கிருத ஞானம் உள்ளவர்கள் இப்படி ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி எல்லாம் சேவிச்சோம்னா புது புது பதங்கள் கிடைக்கும். அதை கொண்டு அவ ஸ்லோகங்கள்லாம் பண்ணலாம். ரொம்ப தன்னுடைய சம்ஸ்கிருத ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கலாம். இப்படி அவருடைய மனசுக்கும், அதாவது ஆழ்வான் அவருடைய மனசுக்கும் வாக்குக்கும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எட்டாத போயிடுது. அப்படி இருந்தும் ஏவமபி இப்படியான போதிலும் தத்திர அந்த குணங்கள்ல அணுவபி ஒரு சிறு பகுதியை துதிப்பதும் மம அறியனது ஆர்த்தி சாந்தினா விடாய் தீர அலம், அது போதும். திருஷ்யதா
தாகமெடுத்த கீட்டசிய புழுவுக்கு உதன்வதி நீர்நிலையில் கடலில் திப்புருஷா ஒரு சிறு 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 இவளையாலேயே அதன் போதும் இல்லவா. இப்ப ஒரு சின்ன புழு இருக்கு, அதுக்கு தாகம், அந்த தாகம் சொல்லிட்டு அந்த கடல்ல கொண்டு விட்டா அந்த கடல் தீர்த்த மொத்தையா சாப்பிடும், அதுல ஒரு பகுதி தான் சாப்பிடும். சின்ன அதுக்கு என்ன வருவோம் சிறு திவலை, அது போருமே. அதுக்கு எதுக்கு போய் கடல்ல கொண்டு நாட்டம், ஏதோ இந்த தீர்த்து சாப்பிடும் எவ்வளோ சாப்பிடணும். கையிலே ஒரு முழங்கு நமக்கு உள்ளங்கையில தீர்த்து எடுத்துட்டு அந்த புழுவை கையில வச்சுட்டு நீ இதை சாப்பிட்டுனா அது அந்த தீர்த்தே போறோம், அதுக்கு அதுலேயே மூழ்கி கூடாது. அப்படி அதே மாதிரி தன்னை ஒரு புழு கீழே தன்னை நாயின்னு சொன்னார். இங்க ஒரு புழு என்ன உண்மையாக நன்மையால் மிக்க நாள்வர்கள் உண்மையாக கருதுவர். அந்த காலத்துல மகான்கள்லாம் படிக்காத பார்த்தா என்ன ஏற இறங்க அப்படி பார்ப்பான். அந்த அலட்சிய பார்வையே அவனை அப்படியே வருத்தி எடுத்துடும். அதாவது வெட்கம் உள்ளவர்களுக்கு, வெட்கம் இல்லாதவங்க யாரை பார்த்து யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. தன்னை புழுவாக எதுக்கு ஆக்கிற சின்ன கிரீடம், அதுக்கு எப்படி தாகத்துக்கு கடல் அளவு நீர் வேண்டாம், சீரளவு நீர், ஒரு திவலை நீர் போறோம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய சமுத்திரமான குணங்கள்ல ஒரு சிறு பகுதி குறைச்சா கூட போருமே என் சோத்திரத்துக்கு. என் மனசுக்கு வாசிங்க எட்டாதே போகட்டும், நான் சொல்ல வரல. ஆனா அதுல ஒரு சிறு பகுதி அதை கொண்டு நான் சோத்திரம் பண்ண முடியாது, அதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். அதாவது அணுவபி, ஆமா அது பலத்துறாங்க ஏதோ வாசம். அதனால வேதங்கள் கூட என்ன சொல்றது, ஏதோ வாசம் நிவர்த்தனத்தை அப்புறம் அடிக்கடி கேட்டு நமக்கு அப்படியே விட்டுருவாரு. அதனால எம்பெருமானுடைய ஆனந்தன்ற ஒரு குணத்தினுடைய ஆரம்பிச்சு மற்ற குணங்களை சொல்ல முடியல, அப்படி பின்வாங்கி இருக்கு. அத்த வாங் மனச கோத்திரம் அத்தியபூதா. இங்க தேவஸ்ய ஜெயிச்ச மதனசு, தேவஸ்யன்னு சொன்னால கல்யாண குணாகரன் அப்படின்றது கிடையாது. ஜெயிச்ச மதனசிய அப்படின்னு சொன்னால அகிலேக பிரதிநிதிகள் எம்பெருமான் அப்படின்றது தெரிஞ்சது. உதன்வான் ஒரு பதம் இருக்கு. உதன்வான்னாக கடல் தான் சொல்லணும்னு வச்சு எங்கெங்க எவ்வளவு நீர் தேங்கியிருக்கோ அந்த நீர்நிலைகள்லாம் கூட சொல்லலாம். உதன்வான் உததௌச்ச அப்படின்னு அந்த உததௌச்ச அந்த சா சத்தத்தினால எங்கெங்கு நீர்நிலைகள் இருக்கோ அந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சமுதிரத்தை மாத்திரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இங்க உதன் அப்படின்னு சொன்னால சமுதிரத்தை உதன்வான் கடல் சொல்லிதுன்னு சொல்லணும். நீர்நிலைகள் அதுக்கு மேல ஒரு கேள்வி, இந்த உப்பு கடல்ல இந்த புழு போச்சுன்னா அது குறைக்குமா இது அப்படின்னா, அந்த உப்பு கடல்ல கூட அதுக்கேத்தாமே சில சின்ன 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 புழுக்கள் இருக்கு. நாம சாதாரண பார்க்கிற புழுக்கள் வேணா அந்த சமுத்திரத்துல போட்ட உடனே போயிடுமே தவிர அந்த சமுத்திரத்திலேயே அந்த உப்பு நீர்லயே சில புழுக்கள்லாம் இருக்கு அப்படின்றது இங்க வியாக்கியாதா காண்பு. தேவஸ்ய தைத்திய மதனஸ்ய குணேஷ்வியத்தா சங்கியாச்ச வாங்மன சகோதரமத்திய பூதாம் அப்யேவம் உஷ்ணவபி அன்வபி ச தத்ர மமார்த்தி சாந்தே கீடஸ்ய திருப்யத உதன்வதி விபுருஷாலம். 9 ஸ்லோகம் ஆச்சு. இந்த 10வது ஸ்லோகம் நாளைக்கு வச்சுக்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரி வேதாந்த தேசிகேந்திர மகாதேவியாய நமः.
ஸ்ரீமதே வேதாந்த பாகுது வாச்சஸ்ரீ நாராயணாரிய மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சமுத்திர பாதுகா சேவை ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வாச்சஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீமதி ரங்கநாயேந்திர மகாதேசிகாய நம. அதாவது